கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல நண்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாரம் முழுவதும் தரிசனமான இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். ஒரே சத்தியத்துல பல கோணத்துல கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க. உங்களோடு கர்த்தர் இடைப்படுவதையும், உங்களுடைய விசுவாசம் பெருகுவதையும், கர்த்தருக்கு வளர்வதையும், கர்த்தர் ஊன்ற கட்டப்படுவதையும் நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எம்மாவூர் சீஷருக்கு தரிசனமாகிறார். வாசித்து விளக்குறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறேன். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் நம்பவில்லை. இவங்க போய் அந்த 11 சீஷர்கள் அறிவிக்கிறார். எம்மாவூர் சீஷர்களும் அறிவிக்கிறாங்க. அதையும் சீஷர்கள் நம்பல. கவனிக்கணும். முதல்ல மகதலேனா மரியா போய் சொல்றாப்புல சீஷர்களுக்கு, அதை நம்பல. ஆக்சுவலா மகதலேனா மரியா சொல்றதுக்கு முன்னாலேயே, அல்ல எம்மாவூர் சொல்றதுக்கு முன்னாலேயே ஆண்டு கொடுத்த வார்த்தையை வச்சு 3 நாள் உயிர்த்தெழுவார். அந்த விசுவாசத்துல அந்த எதிராப்புல போக வேண்டிய அந்த சீஷர்கள் பார்த்தவங்க, தரிசிச்சவங்க சொல்லியே நம்பல. பார்த்துங்க எப்படிப்பட்ட கூட இருக்கா பாருங்க. கவனிங்க. யாருக்கு கத்த உயிர் கவனிங்க. கத்த சோத்துரும் அவன் விசுவாசத்தை பாருங்க. சொல்லியும் பார்த்தோம் நம்பல. சரி, இந்த எமோஷன் சொல்லியும் நம்பல. ஓகே, இவங்க எப்படி எமோஷன் எப்படி அது கவனிக்கிறேன். லூக்கா 24 வாங்க. லூக்கா 24 வாங்க. 13 வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை உயிர்த்தெழுந்த இயேசு என்று அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் துக்க உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு தெரியல. 21 வாசிக்கிறேன். லூக்கா 24, 21 வாசிக்கிறேன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம். ஆனா செத்துட்டாரு. வேற மாதிரி நினைச்சோம். அருமையான தேவ ஜனமே, இப்படி எல்லாம் நீதி நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மரித்து தனது கடைசி ரத்தம் சிந்தி மீட்டெடுக்க வேதம் சொல்லுது. பரிசுத்த ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை வேதம் அழகா சொல்லுது. இவ்வளவு சத்தியங்களை அறிந்திருந்தும் நம்பல. உயிர்த்தெழுந்த இயேசு கிட்டயே இவங்க துக்கத்தை கடத்துறா. துக்கமா போறீங்கப்பான்னா தெரியாத விஷயம் தெரியாதா? கொண்டுட்டாங்க, அவரை செத்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாரு, தெரியுமா? ஆண்டவருக்கு. ஆனா தானே பேசுறது உயிர்த்தது இயேசு தெரியல. நம்பல. அப்புறம் தன்னை இயேசு வெளிப்படுத்துற பிறகு இவங்க போய் சீஷர்கள் சொல்றாங்க, அவங்க நம்பல. அந்த மனு அடிக்கோட்டு காட்ட விரும்புறேன். மத்தேயு 27 பிரதான ஆசாரியர் பரிசேயரோட அவ்வளவு அலர்ட்டா இருக்கிறாங்க. 3ஆவது நாள் அந்த எத்த உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னா எழுந்திருப்பான், தடுக்க முடியாது. அவங்க அலர்ட் ஆகுறாங்க. தரிசனம் ஆயிட்டாரு, நம்பல. அன்பு தேவ, இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி விசுவாசம்? நீங்க எப்படி இருக்கிறீங்க? தரிசனமாக இயேசுவை உள்வாங்கி தரிசனமாக இயேசுவின் சித்தத்தை செய்ய, அதாவது தேசத்தின் முடிவு நடந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் மீட்டெடுக்க ரத்த சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். சத்தியம் நிறைவே இருக்குது. அந்த விசுவாசம் வருவீங்களா? நாங்க நினைச்ச மாதிரி நடக்கலையே. நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. தேசத்தை மட்டும் வாக்கி நிறைவேறும். இந்த வார்த்தை அப்படி தியானிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நாங்க நினைச்சோம் அவரே எங்களை மீட்டு ரட்சிப்பவர். ஆனா ரத்த சிந்தி தன்னையே பலியாக கொடுத்து மீட்டெடுக்க வேண்டும் எங்க சத்தியத்தை அறியாதவர்களாக எங்க ராஜாவான மந்திரி மாதிரி கதாநாயகன் மீட்டெடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சோம். அப்பா அப்படி இல்லப்பா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் அல்லன்னு சொல்ற கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில இவங்க நினைக்கிற நினைப்பு இல்ல, இவங்க வாழ்க்கையில இவங்க நினைப்பை தாண்டி உம்முடைய நினைப்பு, உம்முடைய சத்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானம் அதை நிறைவேற்ற பெரிய கிருபைக்காய் நமக்கு சோத்திரம். அதை உணர்வை தந்து எடுத்துங்கப்பா. காத்துக்கள் எடுத்து எல்லா தூதி கனவையும் மாற்றுமே ஒருவருக்கே சத்தியம் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.